இந்த ப்ராடக்டோட நேமில் மட்டும் ஹீரோன்னு இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் நிறைய ஹீரோக்களை உருவாக்கி இருக்குது. நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஹீரோ பென். நிறைய கலெக்டர்ஸ், லாயர்ஸ், என்ஜினியர்ஸ் இப்படி இவங்களோட கனவுகள் நிறைவேறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது 90s. அப்போ இந்த பேனா வச்சுருந்தாலே ஒரு மரியாதையாக இவங்களை பார்த்தாங்க. இந்த பேனா வாங்குறதுனே பல பேர் பார்ட் டைம் ஜாப் போனவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த பேனா வாங்கிட்டு பேக்கெட்டில் குத்திட்டு அப்படியே நடந்து வரும்போது அவன் ஹீரோ பேனா வச்சுருக்கான்டான் அப்படியெல்லாம் நிறைய அதில் க்ரியேட் ஆச்சு. ஆனால் 1931 சைனாவில் வோல்ஃப் பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இதை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. 66 வந்துட்டு இதுக்கு ஹீரோ பென் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. ஆனால் 80ஸ்லாம் இதுக்கு ஒரு ஃபேன் பேஸே க்ரியேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர்ஸ், ரைட்டர்ஸ்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது எக்ஸலன்ஸ் அப்படின்னு மீன் பண்ணோம். நம்ம எவ்வளோ பேனா யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஹீரோ பேனில் கிடச்ச ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இல்லை இப்போ சைனாவில் அவங்க 10 ஸ்டேஷனரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஓன் பண்ணியிருக்காங்க, 100 ட்ரேட்மார்க்ஸ் வச்சுருக்காங்க. இப்படி இந்த பேனா ஒரு பெரிய சரித்திரத்தையே படிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ப்ராடக்ட்டில் கொடுத்த சர்வீசஸ் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே கொடுத்துடக்கூடாது. Impossible is nothing.